This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. இதை பற்றி தான் இந்த இன்ட்ரோ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் $300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் $300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கோபி ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகும். நடந்துகிட்ருக்கிற உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 ப்ரைஸ் மணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸாக இருக்க போகுது இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த 2025 வேர்ல்டு கப்பில் உலக நாடுகள் மொத்தமாக ஒரு 8 பங்கேற்குது. ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு 8 நாடு பங்கேற்குது. அதில் செமிஃபைனலுக்கு ஒரு 4 நாடு செலக்ட் ஆச்சு. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அண்டு இந்தியா, இந்த 4 நாடு தான் செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆச்சு. இந்த 4 டீம்லேருந்து செமிஃபைனல் மூலமாக செலக்ட் ஆகிற 2 டீம் மட்டும்தான் ஃபைனலில் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி செமிஃபைனல் அமைஞ்சிருந்தது. இதில் செமிஃபைனலில் மொத்தம் 2 மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இங்கிலாந்து இருந்தது. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா அபாரமாக வெற்றி பெற்றாங்க. அதனால் இங்கிலாந்து டீம் வெளியே போயிடுச்சு. ரெண்டாவது செமிஃபைனல் மேட்ச் ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியாவாக அமைஞ்சது. இந்த மேட்ச்சில் இந்தியா ஆஸ்திரேலியாவை அதிகபட்ச ஸ்கோர் மூலமாக சேஸ் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறிச்சு. செமிஃபைனலோட ரிசல்ட்டில் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனலுக்கு முன்னேறிச்சு. இன்றைக்கி அதாவது சண்டே, அதாவது இப்போ ஃபைனல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இந்தியா பேட்டிங் பண்ணி முடிச்சிருச்சு. இன்னும் செகண்ட் ஹாஃப் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ண போகுது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ, மணி எவ்வளோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக லீக் மேட்ச்சு, செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் இதில் எல்லாமே சேர்த்து என்ன ப்ரைஸ் மணின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 2023 நடந்த மென்ஸ் வேர்ல்டு கப்போட ப்ரைஸ் மணி பார்த்துடலாம். கம்பேரிசன் வித் 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப்போடது. 2023 மென்ஸ் வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா டோட்டலாக 83 கோடி ப்ரைஸ் மணி அறிவிச்சிருந்தாங்க. அதே இந்த 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா டோட்டலாக 122 கோடி மணி அறிவிச்சிருக்காங்க. இது மென்ஸ் வேர்ல்டு கப் மேட்சை விட உமன்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா அதிகம்னு சொல்லலாம். இதில் ஃபைனலில் ஜெயிக்கிற டீமுக்கு என்ன ப்ரைஸ் மணின்னு கேட்டிங்கன்னா 2023 நடந்த மென்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்களுக்கு 33 கோடி ரூபாயும், 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப்போட ஃபைனலில் ஜெயிக்கிறவங்களுக்கு 39 கோடியும் அறிவிச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபா ஹைக்கில் தான் காமிக்குது. இதுதான் இந்த டிஃப்ரென்ஸு மென்ஸ் வேர்ல்டு கப்போட ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கும் உமன்ஸ் வேர்ல்டு கப்போட ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கும். இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 ப்ரைஸ் மணியோட ஸ்ப்ளிட் அப் என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிற டீமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வின்னர் டீம், அதாவது ஃபைனல் இன்றைக்கி நடக்கிற ஃபைனலில் ஜெயிக்கிறவங்களுக்கு 39.5 கோடி ரூபா ப்ரைஸ் மணி அறிவிச்சிருக்காங்க. இது 2022 உமன்ஸ் வேர்ல்டு கப்பை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா அதிகமாக இருக்குது. அதே இந்த ஃபைனல் மேட்ச்சில் தோக்குறவங்களுக்கு ரன்னர் டீமுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் 19.75 கோடி ரூபாயும், இதே 2022 உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனலில் தோற்றவங்களுக்கு 4.5 கோடியும் அறிவிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா ஹைக் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த செமிஃபைனல் மேட்ச்சில் தோக்குறவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் மணின்னு பார்த்தீங்கன்னா 9.87 க்ரோர்ஸ், அதாவது 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப் ஓடுது. இதே 2022 உமன்ஸ் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 2.25 க்ரோர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, செமிஃபைனலுக்கு 4 டீமு செலக்ட் ஆச்சு, 2 மேட்ச் வச்சாங்கன்ட்டு. அந்த லாஸிங், அதாவது தோற்ற டீமுக்கு இந்த ப்ரைஸ் மணி அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லீக் மேட்சஸில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு 30 லட்ச ரூபாயும்,
அதாவது இந்த வேர்ல்டு கப் 2025 வேர்ல்டு கப்பில் 30 லட்ச ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இதே வந்து லீக் மேட்சில் ஜெயிக்கிறவங்களுக்கு 2022 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 18.7 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 32 மேட்சஸ் கொண்ட இந்த வேர்ல்டு கப்பில் வந்து டோட்டல் ப்ரைஸ் லிஸ்ட்டு மணி பார்த்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 122 கோடி ரூபா. அதாவது லீக் மேட்ச்சில் வின் பண்ணுறது, அப்புறம் செமிஃபைனல் லாஸ்ட் ஆகிறது, அப்புறம் இன்றைக்கி நடக்கிற ஃபைனலில் வந்து வின்னர் டீமுக்கும் ரன்னர் டீமுக்கும் எல்லா ப்ரைஸ் மணி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 122 கோடி ரூபா வந்திருக்கு. இது வந்து 2022 வேர்ல்டு கப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹைக் இருக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லலாம். உமன்ஸ் வேர்ல்டு கப்பை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.